இப்ப இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ்லாம் அவங்க பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது இந்த ஒரு மெட்டீரியல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. லைக் கூகுள், ஆப்பிள், அமேசான் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அவங்களோட பில்டிங் கட்டும்போது பிரஸ்டீஜியஸ் அண்ட் லுக்கா இருக்கணுங்கிறது மட்டும் இல்லாம அந்த ப்ராடக்ட் சேஃப்டியா, சஸ்டைனபிலிட்டியா, ஃபாஸ்டரா பண்ணணும்னு விரும்புறாங்க. அதுக்கு ஒரே சாய்ஸ் ஏஏசி பேனல் தான். அவங்களோட பில்டிங்ஸ், வேர்ஹவுஸ், டேட்டா சென்டர்ஸ், டெக் பார்க்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே ஏஏசி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அமேசானோட ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ல ஃபாஸ்டரா கன்ஸ்ட்ரக்ஷன் வேணுங்கிறதுனால ஏஏசி பேனல் சூஸ் பண்ணி தான் பில்டிங் பண்ணியிருக்காங்க. செகண்ட், இன்ஃபோசிஸ், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி டெக் கம்பெனிஸ்ல எனர்ஜி எஃபிஷியண்டாகவும் இருக்கணும், சேம் டைம் சஸ்டைனபிளாகவும் இருக்கணுங்கிறதுனால ஏஏசி பேனல் சூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்டு, சென்னை, மும்பை, ஹைதராபாத் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய மோர் தென் 500+ கம்பெனிஸ்க்கு ஏசி பேனல் சூஸ் பண்ணி தான் பில்டிங் பண்ணியிருக்காங்க. குளோபல் லெவல்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் மாடர்ன் மெட்டீரியலை சூஸ் பண்ணும்போது நீங்களும் உங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதே குளோபல் ஸ்டாண்டர்டோட இருக்கக்கூடிய மெட்டீரியலை சூஸ் பண்ணுங்க. அதாவது ஏசி பேனல்ஸ் வச்சு நீங்க பில்டிங் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஃபாஸ்டராகவும் சேஃப்டியாகவும் பில்டிங் கிடைக்கும்.